மாடே வந்து எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த போட்டவங்க வந்து யாருன்னு தெரில. இந்த மாடை இதில் பார்த்துருக்குமா, அந்த வில்லு படத்தில் ஆடம் பேர் வாடா மாப்பிள்ள வாழை பழம் தோப்புல, அந்த மாடா அது. பாட்டி பார்த்தீங்கன்னா மாடு காணோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து மாடு வந்து போடலை. மாடு எங்கேப்பா போச்சு? மாடு எங்கே போச்சு? வீட்டுக்கு போயிடுச்சா? அடா பாவிங்களா, கயிறு போட்டு கட்டுங்கிறான்னா இவனுக்கு பாரு வீட்டுக்கு போட்டுக்கிறானுங்கப்பா. உங்கள் அப்பா வந்து கத்த போகிறாரு எங்கடா மாடை காணோன்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த மாடை காட்டுமா? இது என்னன்னு பாருங்கள். இது மாடா இல்லை வந்து முயலா இல்லை வந்து குளநரியா? ரொம்ப டிஃபிகலாக போயின்னு இருக்குங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து எப்பயுமே மாட்டு பொங்கல்னாலே இன்னும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆல்ரெடி முதல் பொங்கல் பார்த்துருப்பீங்க, வித்தியாசமாக இருந்திருக்கும். ரெண்டாவது பொங்கல் கொஞ்சம் உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் வேலு சொல்கிறீங்கன்னா இங்கே வாங்க காட்டுற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மாடு, அது கீழே வந்து ஒரு கண்ணுக்குட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பொங்கல் பானை, அப்புறம் ஒரு கரும்பு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு ஃபேமிலி பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு அப்பா அம்மா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு ஃபேமிலியோட இதுதான் வந்து குடும்ப பொங்கல். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் முதல் ப்ரைஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்காவாக போட்டுக்கிறாங்க. வாங்க நம்ம அடுத்து போய் பார்ப்போம். அடுத்து வந்து மாட்டு பொங்கல் அதுவும் என்ன போட்டுறான்னு பார்ப்போம். கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டு பொங்கல் இல்லை, பட் மாடு இல்லை, ஆனால் பொங்கல் மட்டும் தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா சும்மா ரங்கராட்டின மாரி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குங்க, பிரைட்னஸாக இருக்குது. பட் வாங்க அடுத்து ஒன்று பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து கரும்பு எப்படி இந்த அளவுக்கு வளைஞ்சிருக்குதுன்னு தெரில. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து இருக்கிறதுலே உங்களுக்கு ஒன்று வித்தியாசமாக ஒன்று காட்டுறோம் பாருங்கள். எப்படியுமே எங்கள் வீடு எப்பயுமே வித்தியாசமாக ஒன்று பண்ணுவாங்க. அந்த வித்தியாசமான இதை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் என்ன வேலு உங்கள் வீட்டு மட்டும் எப்படி வேலு வித்தியாசமாக பண்ணுகிறீன்னு கேட்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் வித்தியாசமான பொங்கல்னு. இதுதான் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, எப்படி போட்டுக்கிறாங்க பாருங்கள். மெயினாக இதை காட்டுங்க. எங்கே மாடே வந்து எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த போட்டவங்க வந்து யாருன்னு தெரில, எங்கள் அம்மா தான், வேறு யாரும் இல்லை. வாங்க அவங்ககிட்ட கேட்டுடலாம். அம்மா இங்கே வா, என்ன மாடு இது வந்து? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பசுமாடு. பசுமாடா? ரோட்டில் போகிற ஒருத்த வந்து இது கங்காருன்ட்டு போயிட்டு இருந்தான் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு போகிறானா? அம்மா ரோட்டில் போகிறவங்க எல்லாம் கேட்குறாங்க என்னப்பா இது? பசுமாடு மாடு பால் கறக்கிறது இருக்கு, இது பண்ணு என்ன பண்ணுது? மாடு மடி இருக்குது பாருங்க, பால் கறக்கிறது. பசுமாடு அது இருக்கட்டும்மா, இப்படிம்மா மாடு வந்து இப்படி பால் இது பொங்கல் செய்யுது மாடு வந்து. மாடு பொங்கல் செய்யுது. வாங்கி சாப்பிட்டீங்களா? காலையிலேயே எல்லாம் முடிச்சிட்டோம். காலையிலே வாங்கி சாப்பிட்டீங்க? காலையிலேயே நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, போட்டோலாம் எடுத்துட்டு போனாங்க. அப்படியா? ஆமாம்மா, இவ்வளோ வித்தியாசமாக மாடு போட்டு எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, எல்லாமே போட்டுவாங்க. வந்து எடுத்துன்னு போனாங்க. அப்படியா? பாருங்களாங்க மக்களே, இந்த மாரி வித்தியாசமாக போட்டுன்னு வச்சுக்கலாம். ரோட்டில் போகிறோம், காரில் வருவங்கலாம் போட்டு எடுத்துட்டுக்கிறாங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் சொல்லல வேலு, உங்கள் ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஃபேமிலின்னு சொல்லுவேன். அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான் காரணம். அவ்வளோ வித்தியாசமாக போட்டுக்கிறாங்க. அது பரவாயில்ல. மாடு ப்ளஸ் பொங்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாட்டு பொங்கல். ஓ, அதுதான் அந்த பேர் போட்டுக்கிறீங்களா, நேம் போட்டு மாடு ப்ளஸ் பொங்கல்னு? வர்ற மாதிரி இதுனாது அனைத்து மாடுகளுக்கும் இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களா? ஓ, அனைத்து மாடுகளுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓ, இது நீங்கள் மாடுக்கே வந்து டெடிகேஷன் பண்ணுறீங்க இதை? இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. நல்லா குளிப்பாட்டி மாட்டு வண்டி வச்சு கட்டி ஊர் நாட்டுல. இந்த மாடை இதில் பார்த்துருக்குமா, அந்த வில்லு படத்தில் ஆடம் பேர் வாடா மாப்பிள்ள வாழை பழம் தோப்புல, அந்த மாடா அது? அந்த மாடு தானே? நினைச்சுக்கலாம், நீங்க நினைச்சுக்கலாம், எதோ ஒன்றாலும் நினைச்சுக்கலாம் நீங்க. நம்ம நினைக்கிறது தான் உண்டு. இதெல்லாம் பரவாயில்ல காய்ஸ். இன்னொரு வீட்டில் ஒரு மாடு போடுறாங்க, எங்கள் அம்மா கூட பரவாயில்ல. இதுவே ஓரளவுக்கு வந்து மாடு பேர் இருக்குது. ஒருத்தவங்க வீட்டில் மாடு போடுறாங்க, அது மாடா முயலா குள்ளநரியா ஒன்றுமே தெரில. நம்ம சாய் வீட்டில். ஆமாம், வாங்க காட்டுறேன், வாங்க நீங்களே பார்ப்பீங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மாடு காணோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து மாடு வந்து போடலை. மாடு எங்கேப்பா போச்சு? தம்பி மாடு எங்கே போச்சு? வீட்டுக்கு போயிடுச்சா? அடா பாவிங்களா, கயிறு போட்டு கட்டுங்கிறான்னா இவனுக்கு பாரு வீட்டுக்கு போட்டுக்கிறானுங்கப்பா. உங்கள் அப்பா வந்து கத்த போகிறாரு எங்கடா மாடை காணோன்ட்டு. வாங்க அடுத்து வாங்க. ஆமாம், இது ஏதோ செடி வச்சுருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது.
நல்லா இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த ஒரு வீட்டுக்கு போகலாம் வாங்க. கைஸ், நான் சொன்னல ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ட்டு, அது இதுதான். இங்கே பாருங்கள், அந்த மாடை காட்டுமா? இது என்னன்னு பாருங்கள். இது மாடா இல்லை வந்து முயலா இல்லை வந்து குளநரியா? ரொம்ப டிஃபிகலாக போயின்னு இருக்குங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. உண்மையிலே நல்லா இருக்குது. உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக போட்டுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஈடுபாடோட வந்து போட்டதுனால தான் இது நல்லா இருக்குது. ஏன் வேலு இப்படிலாம் சொல்லிட்டு கலாச்சிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? உண்மையிலே நல்லா இருக்குங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?